பெட்னா அமைப்பினுடைய பன்னாட்டு தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் மூலமாக கோவையில் நடைபெறக்கூடிய இந்த நல்ல முழுநாள் கருத்தரங்கத்திற்கு சிறப்பான முறையிலே அறிமுகவுரை, வரவேற்புரை, கருத்துரை நல்கி அமர்ந்திருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய தலைவர் விஜய் மணிவேல் அவர்களுக்கும், திருமிகு சின்னசாமி அவர்களுக்கும், திருமிகு சாந்தி அம்மையார் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மண்ணின் மைந்தர்களாக இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சியிலே தங்களை நல்ல முறையிலே ஆட்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய மேனாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும், இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், அவையிலே வீட்டிருக்கக்கூடிய பெட்னா அமைப்பினைச் சேர்ந்த அன்பர்கள் இன்று புதிதாக பதிவு செய்து எதிர்காலத்திலே சிறந்த தொழில் முனைவோராக இந்தியாவிலேயும் அயலகத்திலேயும் தங்களுடைய பங்களிப்பை நல்க இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நம்முடைய உளம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல அரிய இனிய முயற்சிக்காக முதற்க நம்முடைய பெட்னா அமைப்பினை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக பொது ஆண்டு 2026 அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த ஆண்டிலே நடைபெறக்கூடிய இந்த நல்ல முதல் கூட்டம் நல்ல நன்மையை நல்க வேண்டும், அதற்கு இறைவன் அனைவருக்கும் எல்லா வளங்களையும் நல்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றோம். பெட்னா அமைப்போடு நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. கன்னடிக்கட்டில் நடந்த அந்த கருத்தரங்கத்திற்கு 3 நாள் கருத்தரங்கத்திற்கும் சென்றிருந்தோம். செயின்ட் லூயிஸில் இருக்கக்கூடிய கருத்தரங்கும் சென்றிருந்தோம். சிறப்பான முறையிலே தமிழருடைய மொழி, பண்பாடு, கலாச்சாரம், வளம், கல்வி ஆகியவற்றிலே பெரும்பங்கு ஆற்றி வரக்கூடியது பெட்னா என்பதை நான் மனதார அங்கு கண்டு மகிழ்ந்தேன். மேலும் மேலும் அதனுடைய பணிகள் சிறக்க வேண்டும். நாம் இருக்கக்கூடிய இந்த மாதவம் செய் தென்திசை என்று செய்கிலார் சொல்லக்கூடிய இந்த தமிழகம் மிகச் சிறப்பு வாய்ந்தது. விஜய் மணிவேல் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், தொழில் வளர்ச்சியிலே இன்று நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டி காட்டினார்கள். ஆனால் ஒரு காலத்திலே உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே இந்த பகுதி தொழில் வளர்ச்சிக்கு துணை நின்று கொண்டிருக்கின்றது. அரிக்கன்மேடு துறைமுகமாகட்டும், காவிரிப்பூம்பட்டினம், கொட்கை, வஞ்சி முதலாக இருக்கக்கூடிய துறைமுகங்களிலே இருந்து ஏற்றுமதிகளும் இறக்குமதிகளும் மிகப்பெரிய அளவிலே ஒரு வாணிக பகுதியாக மாற்றி இருந்தது நம்முடைய முன்னோர்களுடைய செயல்பாடு. ஆனால் காலப்போக்கில் படிப்படியாக அது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே இன்றும் உலகந்தழுவிய அளவிலே இருக்கக்கூடிய பெரிய பன்னாட்டு தொழில் நிறுவனங்களுக்கு இங்கே இருந்து செல்லக்கூடியவர்கள் சிறந்த பணியாளர்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த பணியை சற்று உயர்த்தி இவர்கள் எல்லாரும் தொழில் முனைவோராக வர வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு இந்த மாநாட்டை தொடர்ந்து 3வது முறையாக தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நம்முடைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்கள் உலகெங்கும் சென்று தங்களுடைய தொழில்களை நிலைநாட்டிய பெருமைக்குரியவர்கள். ஆகவேதான் சீன நாட்டிலே சென்றால் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னதாக நம்முடைய நாணயம் மஞ்சள் நதிக்கரை நாகரிகத்திலே இருப்பதை கண்டெடுத்திருக்கின்றார்கள். கிழக்கே இருக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகளிலே சிறந்த முறையிலே அது வாணிகம் செய்வதற்காகவும் சரி, அங்கு இருக்கக்கூடிய மக்களை வளமூட்டுவதற்காகவும் சரி, நம்முடைய ராஜராஜ சோழன் காலத்திலே ராஜேந்திர சோழன் அங்கே சென்று மிகப்பெரிய ஒரு வளத்தை உருவாக்கிய பெருமைக்குரியவர்கள். அதை தொடர்ந்து மேற்கே எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் கிரேக்கம், ரோமானியம், எகிப்து என்று சொல்லக்கூடிய இடங்களிலே எல்லாம் நம்முடைய வாணிகம் சிறந்திருக்கின்றது. யவனர்களுடைய காசுகள், கிரேக்கருடைய காசுகள் இங்கே நிறைந்திருப்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் காலத்திலே இருந்து நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த கொங்குமன் மிகச் சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. 2500 ஆண்டுகளுக்கு முன்னதாக அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வருகின்ற போது அவருக்கு பல பொருட்களை அங்கே இருக்கக்கூடிய மன்னர்கள், போரிஸ் முதலானவர்கள் வழங்கினார்கள். அதிலே ஒன்று
நம்முடைய கொங்கு நாட்டினுடைய வெள்ளை தங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது உற்பத்தியான தொழில் நகரமாக இருந்தது. கொடுமணல் என்பது நொய்யலாற்றங்கரையிலே இருக்கக்கூடிய அந்த நகரம். அது ஒரு காலத்திலே சின்ன தொழிலாக பலரும் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய சிறு தொழிலாக இருக்கக்கூடிய, எப்படி நம்ம ஸ்டார்ட் அப் என்று சொல்கிறோமோ அதுபோல பல்வேறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அந்த வெள்ளைத்தங்கத்தை உற்பத்தி செய்து உலகெங்கும் கொண்டு சேர்த்தினார்கள். அந்த அளவுக்கு கொடுமணல் சிறந்த தொழில் நகரமாக இருந்தது. இன்னொன்று, இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய நல்ல மணிகள் இங்கே கிடைத்தன. நம்முடைய சிறுவாணி மலை நமக்கு தெரியும். சிறுவாணி மலையினுடைய அந்த மலையின் மேலே ஏறி அதில் நொய்யலாற்றங்கரையின் வழியாக ரோமானியர்களும் கிரேக்கர்களும் இங்கே வந்து சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் வந்ததற்கு போல்வாம்பட்டியிலே தொடங்கி கரூர் வரை இருக்கக்கூடிய இடங்களிலே அவருடைய நாணயங்கள் கிடைக்கின்றன. போல்வாம்பட்டி, பேரூர், வெள்ளலூர், சூலூர், இருகூர், அப்புறம் கரூர் என்கின்ற இடங்களிலே நாணயங்கள் இருக்கின்றன. அவர்கள் வணிகத்திற்காக அங்கே இருந்து இங்கே வந்து சென்றது அந்த முதல்ல சொன்ன ஜூலியஸ் சீசர், அகஸ்டஸ் சீசர் காலத்தில் வந்திருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையை மேலும் பலப்படுத்துவதற்காக நம்முடைய தமிழர்கள் பல நாடுகளிலேயும் சிறந்து தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நிலை தென்னாப்பிரிக்காவுக்கு போனார்கள், மொரிசியஸுக்கு போனார்கள். இலங்கையில் 2 வகையாக பூர்வீக குடிகளாகவும் அங்கே இருந்து தோட்ட தொழிலாளர்கள் சென்றவர்களும் இருக்கின்றார்கள். சிங்கப்பூர், மலேசியா மற்றும் இருக்கக்கூடிய கிழக்காசிய நாடுகளிலே இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அதில் 2 வகையாக இருக்கின்றார்கள். சிங்கப்பூர் போன்று இருக்கக்கூடிய இடங்களிலே சிறந்த தொழில் முனைவோர்களாக தமிழர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்குண்டான அந்த வாய்ப்பினை கண்டு நாமும் பல இடங்களிலே இது மாதிரி கொண்டு சேர்த்தோம் என்று சொன்னால் தமிழர்கள் வாழக்கூடிய இடங்களிலேயே அதற்குண்டான வாய்ப்பு பெருகி இருக்கின்றது. இலங்கையிலே ஏற்பட்ட அங்கே இருக்கக்கூடிய அந்த விளைவுகள் நமக்கு தெரியும். கடந்த இந்த எப்பொழுது தொட்ட ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய, அதாவது சிங்கப்பூர் பிரதமர் சொல்லுகின்ற போது சொன்னாராம், நான் சிங்கப்பூருக்கு மலேசியாவிலிருந்து தனியாக பிரிச்சுட்டு வந்துட்டேன், ஆனால் எதிர்காலத்தில் சிங்கப்பூரை நான் யாழ்ப்பாணத்தை போல உருவாக்குவேன் என்று சொல்லி அங்கே பேட்டி கொடுத்தாராம். அந்த அளவுக்கு சிறந்திருந்த அந்த மண்ணிலே இன்று பொருளாதார வளர்ச்சி குறைப்பாக இருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த மட்டக்களப்பு போன்று இருக்கக்கூடிய கிழக்கிழங்கை பகுதியிலே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் புகலிடம் தாண்டி பல ஊர்களுக்கும் சென்று விட்டார்கள். இது போன்று இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் அங்கே சென்றோம் என்று சொன்னால் அங்கே மீண்டும் அங்கே புகலிடம் தேண்டி சென்றவர்கள் எல்லாம் அவருடைய நாட்டுக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இப்படி வளமாக இருக்கக்கூடிய வணிகத்தையும் வளமில்லாமல் இருக்கக்கூடிய தமிழர் பகுதியில் இருக்கக்கூடிய வணிகத்தையும் பெருக்குவதற்கு நிறைய கருத்துக்களை சொல்லுவதற்கு இந்த கூட்டமைப்பு நல்ல பணியினை ஆற்றி கொண்டிருக்கின்றது. இத்தகைய நல்ல கூட்டமைப்பில் புதிய தொழில் முனைவோர் இந்தியாவில் பார்த்தோம்னா சுமார் 50,000 புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்கின்றன. அதிலே 1000களுக்கு மேற்பட்டதாக தமிழகத்திலே நிறைய நிறுவனங்கள் இருக்கின்றன. கோவையும் 1000க்கு மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை கொண்டு இருக்கின்றது. இவர்களுக்கு இந்திய அளவிலே தமிழக அளவிலே மட்டும் வாய்ப்பாக இல்லாமல் உலக அளவிலேயும் இந்த நிறுவனம் வாய்ப்பினை உருவாக்கி தர வேண்டும். எதிர்காலத்திலே மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்கின்ற அடிப்படையிலே உலகெங்கும் நாம் சென்று திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்பதாக இல்லாமல் திரைக்கடலோடியும் தீந்தமிழ் நெறியினை பரப்பக்கூடிய அன்பர்களாக உலகெங்கும் வளம் சேர்க்க இறைவன் அருள் புரிய வேண்டி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம், போற்றியோம் நம சிவாய்.